கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார்: சத்தியத்துக்கு செவியை விலக்குகிற காலம். உண்மைக்கு காலம் இருக்காது. வருகிற நாட்கள் அப்படித்தான். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், உண்மையா இருந்த ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி நம்மளை வழிதப்ப பண்ணுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேத புஸ்தகத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். சத்தியத்துக்கு செவியை விலக்குகிற காலம் இப்ப வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொன்னால், நல்லதை சொன்னால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள பிள்ளைகள் ரெடியா இல்லை, குடும்பம் ரெடியா இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போக முடியாது. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்படி என்றால் ஜோடிக்கப்பட்டு பேசுறதுல, நடக்கிறதுல இல்லை, பேசுறதுல. என்னுடைய பிள்ளைகளே, அப்போ இதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டும் என்று அங்கே பரிசுத்த ஆவியார் எழுதுகிறார். அதனாலதான் நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனதளவுல ஒரு தெளிவு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சமா வருமானம் வந்தா கூட நாம் ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் இருக்க வேண்டும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடாது. நம்பத்தக்காததெல்லாம் நம்பக்கூடாது. தேவனுக்கு தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். உண்மைக்கு தான் செவி கொடுக்க வேண்டும். உண்மைதான் ஒரு மனிதனை மேலோங்கி கொண்டு போகும். பிரியமானவர்களே, அதைத்தான் அவர் ரொம்ப அழகா எழுதுகிறார். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் உங்கள் ஆத்துமாவை கவனமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்கள் நம்மோடு பேசக்கூடாது என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, கால் தப்பாய் போகிறதோ, அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவரே என்னை கொண்டு போகாதிரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தான் ஜெபம் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போனால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விட்டுவிடுவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாய் சத்தியத்துக்கு செவியை விளைக்கிறாதீங்க. சத்தியத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உடைய குமாரன் தான் சத்தியம், உண்மை. சுவாமி, நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்க, அதோடு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களால் முடியாது சுவாமி. எங்கள் அறிவு, எங்கள் சிந்தனையும் குறைவுள்ளது. எசப்பா, உடைய அடிச்சோடை பின்தொடர்ந்து வர எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.